தானே ஜெயிப்பான், மற்றவெல்லாம் பிச்சை தானே இருப்பான். இவ்வளவு நாளா ஃப்ராட் பண்ண, ஆனா இன்னைக்கு படம் எடுக்கிறக்கா வாத்தியாரே கொலகாரன்ற கொலை பண்ண போனதை பாத்தியா நீ? ஆமாயா, நான் ஃப்ராடு தான். எதனால? உன்னாலையும் முட்டாள்தனமான கண்டிப்புனாலையும். சின்ன வயசுல கதற ஸ்கூல்ல கொண்டு போய் விட்ட. இப்போ வர படிப்புன்னு கதற விட்டுருந்தாயா இருக்க. சரி, நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடு. ஃபெயில் ஆனா மொட்டை அடிப்பேன். சூடு வச்சிருந்த கூட அடிப்ப. ஊர்ல எல்லாம் மேக்ஸ் மட்டும் சயின்ஸ் மட்டும் என்ன கிண்டல் பண்றது. அந்த வழி இன்னும் வர மாட்டேன். சைக்கிள்ல போய் கீழே விழுந்த முதல்ல சைக்கிளை தூக்குவேன். இந்த சைக்கிள் மேல வச்சிருந்த பாசத்தை 1% மேல வச்சிருக்கேன். இந்த வேலை உனக்கு இன்னொரு குழந்தை பிறந்தது அதிகம் டார்ச்சர் பண்ணியே கொண்டிருப்பேன். நான் உன்னை இன்ஜினியரிங் சேர்க்க சொன்னேன், அது வேணும் தானே என் கையை ஓட்டு. அப்பயே அது விட்டியா நீ? உடஞ்ச கையோட எக்ஸாம் எழுத வச்சு ஒரு வார்த்தை வாங்கிட்டு வந்து தப்பிக்கதான் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்தேன். நம்ம சோறு வாயில வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கையில திருப்தியா சாப்பிடலான்னு வந்தா அப்பயும் எக்ஸாம் இப்போ மார்க் என்னன்னு மட்டும்தான் கேட்பேன். சினிமாசம் வந்து நீ முதல்ல உன்ட்ட தானே வந்து சொன்னேன். அப்பயே பரவாயில்லடா, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருந்தா இப்போதைக்கே அந்த நிலமை. அதை விட்டு ஒரு பைத்தியக்காரனை கூப்பிட்டு வந்து நீயும் அப்படிதான் ஆயிடுவாங்கிற மனுஷனே நீ. உனக்கு என்ன ஆகணும்? நான் இன்ஜினியரிங் படிக்கணும், வேலைக்கு போய் அந்த எஜுகேஷன் ஒன்று அடைக்கணும், அவ்வளோதானே. கவலைப்படாத, நான் அடைச்சிடுறேன். நீ சினிமாவில் தூக்குற 99,999 பேரை மட்டும்தான் பார்க்குற. நான் சீக்கிரம் அந்த ஒருத்தனை பார்க்குறேன். தோளில் கை போட்டு தட்டி கொடுக்குற ஃப்ரெண்டியான அப்பாக்காக நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் கூட அப்பாவே இருந்தது இல்லையா. நீ சரியான சாடிஸ்டியா.